அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணன்ஜி அவர்களோடு இன்று. கவிஞரே வணக்கம். வணக்கம். நேற்று ஜானகி அம்மாவுக்கு 100ஆண்டு விழா கொண்டாடிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதுல என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கட்சிக்கு விசுவாசமாகவும் இது நம்பிக்கையாகவும் இருந்தீங்கன்னா நீங்க பொதுச் செயலாளராகவும் வரலாம், நீங்க இப்ப முதலமைச்சராகவும் வரலாம் அப்படின்னு சொல்லி பேசி இருக்கிறாரு. கட்சிக்கு விசுவாசமா எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்கிறாரா? சிலுவம்பாளையம் சின்னசாமி என்கின்ற பாம்பாட்டி பழனிசாமிக்கு விசுவாசம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. நன்றி என்ற சொல்லுக்கே அர்த்தம் புரியாது. யாரோ எழுதி கொடுத்ததை வாசித்து விட்டு போகிறார். உண்மையான தியாக தலைவி ஜானகி அம்மா. அனைவரும் சசிகலாவை தியாக தலைவி என்று சொல்லுவார்கள். அதில் நமக்கு உடன்பாடு கிடையாது. ஏனென்றால் இவர்கள் செய்த தியாகத்துக்கு மீறிய பலனை அடைந்து விட்டார்கள், அனுபவித்தும் கொண்டிருக்கிறார்கள். அதனால அந்த தியாகத்துக்கு அதை தியாகமா நாம ஒப்பிட முடியாது. உடல், பொருள், ஆவி, சொத்து பத்து அனைத்தையும் ஒப்படைக்கிறவர்கள், பிறருக்காக தானம் பண்ணுகிறவர்கள், தனக்கு இல்லை என்றாலும் அது பிறருக்கு பயன்படுமே என்று செய்வதுதான் தியாகம். கர்ணன் அதைத்தான் செஞ்சார். கவச குண்டலத்தை பிடுங்கி எரியும் போது தன் உயிருக்கே ஆபத்து என்று உணர்ந்தாலும் இன்னொருவர் யாசகமா கேட்டுவிட்டார். அப்படி என்பதற்காக தன் உயிரை கூட துச்சம் என மதித்து கொடுப்பதுதான் தியாகம். அப்படி ஒரு தியாகத்தை இதுவரை சசிகலா செய்திருக்கிறாரா என்பது நமக்கு தெரியாது. தியாக தலைவி என்ற பட்டப்பெயருக்கு அவர் பொருந்துவாரா என்பது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஜானகி அம்மா பல வழிகளில் அதிமுகவிற்கும் புரட்சி தலைவருக்கும் இந்த கட்சிக்கும் உதவி இருக்கிறார், தியாகங்கள் செஞ்சிருக்கிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொதுச் செயலாளரை ஆக்கியது மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த சொத்தை, புரட்சி தலைவர் சேர்த்து வைத்த சொத்து கூட அல்ல, தன்னுடைய சொந்த சொத்தை கட்சிக்காக எழுதி வைத்திருக்கிறார், கட்சிக்காக தியாகம் செய்திருக்கிறார். அது தியாகம். கட்சி தன்னிடம் இருப்பதை விட புரட்சி தலைவியிடம் இருந்தால் இன்னும் இந்த கட்சி மென்மேலும் வளரும், எல்லோருக்கும் நன்மை கிடைக்கும் என்று நம்பினார். அந்த கட்சியை தியாகம் செய்தார். முதலமைச்சராக இருந்து, கட்சிக்கு தலைமை பொறுப்பில் இருந்து, அந்த கட்சியினுடைய அலுவலகத்திற்கு அதிபதியாகவே இருந்து அத்தனையும் கொடுத்திருக்கிறார். அதுதான் தியாகம். அவர்தான் தியாக தலைவி. அந்த தியாக தலைவி இத்தனை தியாகங்களையும் எதற்கு செய்தார்? இந்த கட்சி பிளந்திருக்க கூடாது, பிரிந்திருக்க கூடாது, ஒற்றுமையுடன் பயணிக்க வேண்டும், மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நல்ல சிந்தனையில் புரட்சி தலைவியிடம் ஒப்படைத்தார். புரட்சி தலைவி அவர்களும் புரட்சி தலைவரின் எண்ணத்தை, தியாக தலைவி ஜானகி அம்மாவின் உள்ளத்தை புரிந்து கட்சியையும் ஆட்சியையும் கைப்பற்றினார். இந்திய அளவில் 3வது மிகப்பெரிய கட்சியாகவும், தமிழக அளவில் தனிப்பெரும் கட்சியாகவும் அதிமுகவை மாற்றினார். இதில் ஏதாவது ஒரு தியாகத்தை பற்றி பழனிசாமிக்கு தெரியுமா? நேற்று வரை பழனிசாமி எதை பத்தி பேசினார்? ஜானகி அணியில சேர்ந்தவருங்க ஓபிஎஸ், ஜானகி அணிங்க. இந்த வார்த்தையை இந்த வாய் பேசிட்டு இப்ப அதே அம்மாவுக்கு புகழ் பாடுறிய இந்த வாய் நாரவாயா கோணவாயான்னு எல்லாரும் கேட்பான்ல. அது வேற வாயி, இது வேற வாயான்னு கேட்பான்ல. வலைத்தளங்கள்ல நீ பேசுனது அத்தனையும் பொதுவெளியில இருக்குல்ல, அன்று இன்றுன்னு போட்டு பாப்பால. அப்ப பழனிசாமி நீ யாரை ஏமாத்துற? பழனிசாமி நீ சொன்னதெல்லாம் நம்புற முடியுமா? எல்லாரும் கண்ணை மூடிட்டு காதை பொத்திட்டு இப்படியா தெருவுல நடமாடிக்கிட்டு இருக்கிறோம்? உன் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏற்றப்பட்டு உன்னுடைய இமேஜ் எல்லாம் டேமேஜ் ஆகி உன்னுடைய அனைத்தும் கப்பல் ஏறி போயிருச்சு பழனிசாமி. அதெல்லாம் நீ ஜானகி அம்மாவுக்கு 100ஆண்டு விழா எடுத்தாலும் சரி, நீ என்ன கபட நாடகத்தை நாள்தோறும் அரங்கேற்றினாலும் சரி, உன்னைய நாடகம் எல்லாம் பழிக்காது பழனிசாமி.
நீ செய்யறது அனைத்துமே சுயநல சூன்யம் தான்ங்கிறது எல்லாரும் புரிந்து விட்டார்கள். நேற்று ஜானகி அம்மாவுக்கு 100ஆண்டு விழா கொண்டாடுங்க. நேத்தா 100ஆண்டு விழா. அந்த அம்மா 1923 நவம்பர் 30 பிறந்தார்கள். நீ 1923 பிறந்தவங்களுக்கு 100ஆண்டு விழா எப்போ வரும்? 2022 நவம்பர்லயே 100ஆண்டு விழா வந்துருச்சு. 2022 நவம்பர்ல இருந்து 2023 நவம்பர் வரைக்கும் 100ஆண்டு விழா. அப்ப எல்லாம் எங்க புடுங்க போயிருந்த பழனிசாமி? இல்ல சத்தியமங்கலம் காற்றுல மீண்டும் உன்னை சிறைக்க கூப்பிட்டுருந்தாங்களா? அங்க போயிட்டியா? போன ஆண்டு ஐயா அவர்கள் 100ஆண்டு விழா வாழ்த்துக்களை ஜானகி அம்மாவுக்கு தெரிவிச்சுக்கிறேன்னு ஐயா நேற்று போன வருஷம் சொல்லியிருந்தார். அந்த பதிவை நாங்களும் கூட போட்டிருந்தோம். உங்களுடைய வலைத்தளத்துல, நம்ம வலைத்தளத்துல நாமெல்லாம் போட்டோம். ஐயா அணியில இருந்த அதிமுகவினர் தான் ஜானகி அம்மாவின் 100ஆண்டு விழாவை நாம் தான் ஞாபகப்படுத்தினோம். இப்ப பழனிசாமி அதை புடிச்சுக்கிட்டு அவங்க இந்த விஷயத்துல சக்சஸ் பண்ணிட்டாங்க. அதனால நாம ஜானகி அம்மாவை புறக்கணிக்க வேண்டாம், நம்மளும் அதை கிரெடிட்டை எடுத்துக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட இருக்கிற அடிப்பொடிகளுடைய ஆலோசனை கேட்டு இந்த 100ஆண்டு விழா கொண்டாடிட்டு, அதுலயும் 100ஆண்டு விழா ஜானகி அம்மாவுக்கு மாலை மரியாதை அனைத்தும் பழனிசாமிக்கு. ஜானகி அம்மா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பழனிசாமி கிட்ட போட்டோ எடுக்கணுமா? நீ என்ன தியாக தலைவரா? இல்ல மகாத்மா காந்தியா? உத்தம புத்திரனா? நீயே ஆளுமையா கட்டமைக்கிறாரா? ஒரு ஆளுமையை கட்டமைக்கணுங்கிறதுக்காக இந்த 100ஆண்டு விழா நடத்தினாரோ? அவர் ஆளுமையா காட்டுற அனைத்து விஷயங்களும் அவர் பொக்கான கோதுமையாத்தான் தெரிவாரு. ஆளுமைங்கிறது காட்டிக்கிற வர்றது இல்ல, காட்டுறதுல வர்றது இல்ல. ஆளுமை ஆளுமைங்கிறது ஆண்மையில வர்றது. இது பழனிசாமிக்கு எங்கேயாவது இருக்கா? இந்த விஷயம் எங்கேயாவது இருக்கா? சிந்தனையில், செயலில், அறிவில், ஆற்றலில், நடத்தையில், நன்னடத்தையில், பேச்சில், தெளிவில் இருக்கணும் ஆண்மை போன்ற எண்ணமே இல்லையே. நீ செய்யறது பூரா பித்தலாட்டம், நீ பண்றது பூரா பிராடுத்தனம். அப்புறம் எல்லாரும் ஆளுமையா ஒத்துக்கோங்கன்னா, எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னை ஆளுமை நீங்க சொல்லி கொண்டாரா? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னைத்தானே தனக்குத்தானே ஆளுமை எனக்காவது பேசிக் கொண்டார்களா? இல்லை, இதுவரைக்கும் உருவாகிறார்கள் வரலாற்று நாயகர்கள், வரலாற்று தலைவர்கள் யாராவது தங்களை ஆளுமை என்று தம்பட்டம் அடித்திருக்கிறார்களா? பறைசாட்டி சொல்லி இருக்கிறார்களா? யாரு சொல்லுவாங்க தெரியுமா? நான் பைத்தியம், நீ பைத்தியம், நீ பைத்தியம்னு. ஒரு பைத்தியம் தானே சொல்லும். ஒரு பைத்தியமே தன்னையும் பைத்தியம் என்று சொல்லும், பிறரையும் பைத்தியம் என்று சொல்லும். இந்த பைத்தியம் பழனிசாமி செய்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு கொடுத்து அந்த உரிமையை, அந்த விதியை எடப்பாடி பழனிசாமி மொத்தமாக மாத்தி அமைச்சுட்டு தான் இன்னைக்கு பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அறிவிச்சுக்கிட்டாரு. ஆனா இன்னைக்கு கட்சிக்கு நீங்க உழைச்சிங்கன்னா, விசுவாசமா இருந்தீங்கன்னா பொதுச் செயலாளரா வரலாம் அப்படின்னா எப்படி வர முடியும் தான் கேட்கிறேன். இப்ப விசுவாசத்தை பத்தி கேட்டிருக்காரு பழனிசாமி. உனக்கு முதல்ல இருக்கான்னு நான் உங்க ஊர்ல இருந்தே சொல்றேன். பழனிசாமிக்கு ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டம் இருந்துச்சு முன்னாடி தலைவர் காலத்துல. அதுல நாமக்கல்லும் சேர்ந்ததுதான் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டம். சேலத்துல 11 தொகுதியும், நாமக்கல்லில் உள்ள ஒரு 6 தொகுதியும் சேர்ந்து 17 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டம். இந்த ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தினுடைய முதல் அதிமுக எம்எல்ஏவாக, திமுகவில் எம்எல்ஏவாக ஆகிவிட்டார். அதிமுகவுக்கும் அவர் விட்டார். CA வேலப்பன் எம்எல்ஏன்னு பேர். இந்த வேலப்பனுக்குத்தான் நம்ம நாமக்கல் பழனிசாமி கூட இருந்து பயணிச்சார். வேலப்பனுடைய அதிகார மையமா கூட இருந்து செயல்பட்டார். இந்த வேலப்பனால அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் சேலம் கண்ணன். அதற்கு முன்பு வரைக்கும் அவர் கம்யூனிஸ்ட் கண்ணன். இந்த கம்யூனிஸ்ட் கண்ணன் ஒரு லாயர். இவர் லாயர் வானமாமலைன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு லாயர் இருந்தார், நல்ல ஃபேமஸான ஒரு லாயர். அவர்கிட்ட ஜூனியரா இருந்தவர் தான் கம்யூனிஸ்ட் கண்ணன். இவங்களுடைய அறிவும் ஆற்றலும் இந்த இயக்கத்திற்கு வேண்டும் என்று கருதிய வேலப்பன் எம்எல்ஏ அவர்கள் சேலம் கண்ணனை கட்சிக்கு இணைத்து புரட்சி தலைவரிடம் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அதிலிருந்து அவர் கம்யூனிஸ்ட் கண்ணன் இருந்து மாறி சேலம் கண்ணனாக மாறுகிறார். இந்த சேலம் கண்ணனிடம்தான் பழனிசாமி செருப்பு தைக்க போனாரு. இல்ல செருப்பு துடைக்க போனாரு. இந்த சேலம் கண்ணனாலதான் கொலைக்கேசுல இருந்து காப்பாற்றப்படுறார். இந்த சேலம்
இப்ப எடப்பாடி பழனிசாமி செருப்பு தொடச்சுதான் அரசியலுக்கு வந்தாரா? அமைதிப்படை சத்யராஜ் செய்த அனைத்து வேலைகளும் அவர் செய்தார். சத்யராஜ் வந்து நடிப்புக்கு அமாவாசை, பழனிசாமி ஆ, உண்மையிலேயே அமாவாசை. இந்த சேலம் கண்ணன் கூட தலைமை கழக பேச்சாளராக ஒருத்தர் தான் ரகுமான். இவர்கள்தான் சேலம் மாவட்டத்தில் அதிமுகவை ஆரம்ப கட்டத்தில் வளர்த்தவர்கள். இதில் வேலப்பனை பற்றி என்றாவது பழனிசாமி பேசியது உண்டா? நாமக்கல் பழனிசாமி யார் என்றே பழனிசாமி சிலுவம்பாளையம் பழனிசாமிக்கு தெரியுமா? சேலம் கண்ணன் தான் இவருக்கு அரசியல் அங்கீகாரமே அளித்தவர். சேலம் கண்ணனை பற்றி என்றாவது பழனிசாமி என்னை அரசியல் அறிமுகப்படுத்தி சொன்னதுண்டா? இந்த பழனிசாமிக்காக இரவு பகலாக உழைத்து இவர் எம்எல்ஏவுக்கு நிற்கும் போது ரகுமான் மைக்க பிடிச்சு தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு கத்திருக்கிறாரே, அந்த ரகுமானை தெரியுமா? சரி, இவருக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்தாரே இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய செல்வ கணபதி, அவரும் சேலம் செல்வ கணபதி தான், அண்ணன் மீசைக்காரர். அவர் தானே பழனிசாமிக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கிறார். நம்ம பையன் ஒருத்தர் பிழைச்சு போட்டும்னு சொல்லிட்டு. என்றாவது ஒரு நாள் நீ செல்வ கணபதிக்கு விசுவாசமா இருந்திருக்கிறாயா? இதையை விடுங்கள், இதையை தாண்டி நம்ம அண்ணன் செங்கோட்டையன் இருக்கிறார். இன்னைக்கு வாய் பேச முடியாம மனக்குமரர்களை அடக்கி கொண்டு சிக்குகடான்னு சொல்லிட்டு அவரு வெறிகொண்ட வேங்கையாக பாயும் புலியாக பதுங்கி கொண்டிருக்கிறார். அண்ணன் முத்துச்சாமி தானே உன்னை செங்கோட்டையினுடைய அறிமுகப்படுத்தி வைத்தார். இவர்களுக்கு யாருக்காவது ஒருவருக்கு, ஒற்றை நபருக்கு நீ விசுவாசமாக இருந்ததுண்டா? உன்னை 4.5 ஆண்டு காலம் உன் ஆட்சி கவுந்து விட்டு என்று ஓபிஎஸ் ஐயா காலில் வந்து விழுந்தாயே, ஓபிஎஸ் வீட்டில் வந்து நக்கி பிழைத்தாயே, நாங்கள் தர்ம யுத்தம் முதல் தர்ம யுத்தம் என்று ஊரெல்லாம் சொல்லும் போது தூதுவர்களை வெட்டி அனுப்பி கொண்டாயே இருந்தாயே, அப்பொழுதெல்லாம் உன் விசுவாசம் எங்கே பழனிசாமி போனது? உன் நன்றி எங்கே போனது? இன்றைக்கு பேசுகிறாரே உண்மை உழைப்பு, நீ அப்படியெல்லாம் உண்மையாக உழைத்திருக்கிறாயா? இந்த கேள்வியெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம் என்று நினைத்தாயா? தங்கமணி, வேலுமணி, உதயகுமார், ஜெயக்குமார் இப்படி அனைவரையும் விட்டு கெஞ்சினாயே, கெதறினாயே, அண்ணன் காப்பாற்றவில்லை என்றால் ஆட்சி போய்விடும், அம்மா கொண்டு வந்த ஆட்சி, அம்மாவுக்காக வந்த ஆட்சி என்று நீலி கண்ணீர் வடித்தாயே பழனிசாமி. அது உன் ஞாபகத்துக்கு வராதா? இல்லை உனக்கு ஞாபக வருது தான் வந்து விட்டதா? காரண கர்த்தா, காரணத்தை அள்ளி விடுகிறாயா? சொல்லுவதெல்லாம் பொய், பேசுவதெல்லாம் பிராடு, செய்வதெல்லாம் பித்தலாட்டம், சுயநலத்தின் மொத்த உருவம் பழனிசாமி. இப்ப எடப்பாடி பழனிசாமி அதே மேடையில தான் பேசுறாரு. அதிமுக தொண்டர்கள் வந்து ஒரு தெய்வமா வணங்கக்கூடிய ஒரு இடம் வந்து எம்ஜிஆருடைய மாளிகை. அந்த மாளிகையில வந்து ஒரு சிலர் வந்து காலா வந்து எட்டி உதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு சிலர் ஏண்டா சொல்ற? ஓபிஎஸ் ஆதரவு ஓப்பனா சொல்றா, சொல்லிப்பொழுதா? தொண்டர்கள் சம்பந்தப்பட்ட இடத்தில் குண்டர்களுக்கு என்ன வேலை? தியாகத்தின் உருவமாக இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தில் துரோகிகளுக்கு என்ன வேலை? பொதுக்குழு செயற்குழு என்கிற பித்தலாட்டம் அங்கே அரங்கேறும் போது தீநகர் சத்யாவுக்கும் ஆதி ராஜாராமுக்கும் குண்டர்களை அழைத்து கொண்டு கூலிப்படிகளை கைது வைக்க வேண்டிய அவசியம் அங்கே என்ன வந்தது? முதல் நாள் இரவிலிருந்து கூத்தும் கும்மாளவுமாக அதிமுக அலுவலகத்தை விபச்சாரிகளின் விடுதியாக மாற்றி வைத்திருந்தீர்களே, அறிவு உங்களுக்கு அப்பொழுது எங்கே போனது? கோயில் தாண்டா, அந்த கோயிலை நீங்க கொடியவர்களின் கூடாரமாக மாற்றி விட்டீர்கள். இன்னும் பழனிசாமி என்கின்ற ஒரு நரகாசுரன் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கிறான். ஏற்கனவே தீபாவளி முடிந்து விட்டது, அது இயற்கையான தீபாவளி. இன்னொரு தீபாவளி அதிமுகவுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த நரகாசுரன் என்னைக்கு அழிக்கப்படுவானோ அன்றைக்கு மீண்டும் ஒரு தீபாவளி அதிமுக தொண்டர்கள் பெறுவார். ஐயா ஓபிஎஸ் அவர்களை குறை சொல்றதுக்காக ஜானகி அம்மாவை கையில் எடுத்தாரு. அதே ஐயா ஓபிஎஸ் அவர்களை குறை சொல்றதுக்காக வெண்ணிராடை நிர்மலாவை வந்து கையில் எடுத்தாங்க. ஜானகி அணியில் இருக்கக்கூடிய வெண்ணிராடை நிர்மலாவுக்கு ஓபிஎஸ் வந்து சிபிஎஸ் வேலை செஞ்சாருன்னு சொல்லி தொடர்ந்து ஒரு குறையை சொல்லிக்கிட்டே வந்தாரு. அதே வெண்ணிராடை நிர்மலா வந்து இன்னைக்கு வந்து ஜானகி அம்மா 100ஆண்டு விழா மேடையில ஏற்றி அவங்க வந்து கௌரவிக்கிறாங்க. இது என்ன மாதிரியான அரசியல் நாடகம்? கழுதை கொளுத்தன்ன, காஞ்சூரம் பழுத்தன்ன, நாய்ப்பால் சுரந்தன்ன பழனிசாமி பதவிக்கு வந்து அதிமுகவிற்கு ஆனதுதான் என்ன என்ன என்பதைத்தான் கேட்க தோன்றுகிறது. இது என்ன பித்தலாட்டம்? இது என்ன நடிப்பு நாடகம்? நேற்று வரை ஓபிஎஸ் ஐயாவும் வெண்ணிராடை நிர்மலையும் விமர்சித்து இருக்கிறையே,
ஜானகி அம்மாவை ஜானகி அணியை சார்ந்தவர் என்று சொல்லியிருக்கிறீங்க. இன்னைக்கு அதே அம்மாவுக்கு 100 விழான்னு கொண்டாடி அதே ஆட்களை கூட்டு கௌரவிக்குதிய. உனக்கு வெக்கமா இல்லையா பழனிசாமின்னு யாரும் கேட்க மாட்டாங்களா? இந்த சமூகம் கேட்காதா? இன்னொன்னு, நீ 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 வந்து உண்மையிலேயே யார்? உன்னுடைய முகத்திரை என்னன்னு இப்ப கிழிக்கிற பார். நாம கட்சி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் புரட்சி தலைவரின் 100 விழா வந்தது. நாம் தர்மயுத்தத்துல கொண்டாடியதைத்தான் பழனிசாமி அதுக்கப்புறம் நாம வலியுறுத்துறது, ஐயா ஓபிஎஸ் வலியுறுத்துறதுக்கு அப்புறம் தான் புரட்சி தலைவர் 100 விழா கொண்டாடுவதற்கே பழனிசாமி சம்மதித்தான். அந்த முடிச்ச உடனே அதிமுக அலுவலகம் இருக்குல்ல, ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகம், இந்த அலுவலகத்துக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி மாளிகைன்னு பேர் வைக்கிறதாகவும், உள்ள கூட்டரங்கு இருக்குல்ல, இந்த கூட்டரங்குக்கு ஜானகி அம்மையார் நினைவு கூட்டரங்கம் அப்படின்னு வைக்கணும் சொல்லி ஐயா ஓபிஎஸ்ஸின் வலியுறுத்தலுக்கு இணங்க இன்றைக்கு இருக்கிற பொன்னையனும் நத்து விஸ்வநாதன் தான் அந்த தீர்மானத்தை வடிச்சு எழுதுறாங்க. அன்னைக்கு ஏற்ற வேண்டிய தீர்மானங்களில் இதுவும் முக்கியமான தீர்மானம், இதைத்தான் நம்ம வைக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஒப்புதலை பெற்று இந்த தீர்மானம் போகுது. இதை பழனிசாமி தன் கைப்பட தன்னுடைய பேனாவை எடுத்தே ஜானகிக்கெல்லாம் இப்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு உங்களுக்கு யாருங்க சொன்னாங்க, அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு அடிக்கிறார். இத அண்ணன் சேசிட்டி கண்டிக்கிறார். என்னங்க நீங்க ஜானகி அம்மாவை அவ்வளவு குறைச்சு பேசுறீங்க, லேசா சொல்லிடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எல்லா பேரும் நத்து விஸ்வநாதன் பொன்னையன் உட்பட அனைவரும் அப்படியெல்லாம் பேசக்கூடாது, வைக்கக்கூடாது, குறைஞ்சபட்சம் அப்ப இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம், இப்போ வைக்க வேண்டிய தேவையில்லை, இப்ப என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அன்னைக்கு விடாப்புடியா குறைஞ்சபட்சம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி மாளிகைனாவது வைப்போம் சொன்னதுக்கு வெறும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகைன்னு சொல்லி மட்டும்தான் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்து அதை மட்டும்தான் மகாலிங்கத்துல சொல்லி நம்ம முடிவு செய்தது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி மாளிகை. ஆனா அங்க பொறிக்கப்பட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகை. முதல்ல எம்ஜிஆர் மாளிகைன்னு வச்சாங்க, வெறும் எம்ஜிஆர் மாளிகைன்னு இருக்கும். அதை நிறைய பேரு அரசியல் விவரங்கள் கட்சிக்காரங்க எல்லாம் போய் திட்டுனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகைன்னு வந்துச்சு. இப்படி அந்த அம்மா வீட்டுல அந்த அம்மா பேர் வைக்கிறதுக்கே ஆதங்கப்பட்டவர், அங்கலாய்ப்பு காட்டியவர் பழனிசாமி. ஜானகின்னா யாரு? புரட்சி தலைவருடைய இல்லத்தரசி, அவர்களுடைய எம்ஜிஆருடைய நேரடியா வாரிசு. அவங்க இந்த கட்சிக்கு வராம யாரு வருவா? ஜானகி அம்மா மாதிரி இவருக்கு விட்டு கொடுத்துடணுமா? நீ என்ன புரட்சி தலைவரா? நீ என்ன புரட்சி தலைவியா? நீ மக்கள் செல்வாக்கு படுத்த ஆளுமை மிக்க தலைவரா? உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு, இல்ல வெற்றியின் நாயகனா உன்னை கொண்டாடுவதற்கு? நீ 8 தோல்வி எடப்பாடி, 10 தோல்வி பாம்பாட்டி, 11 தோல்வி பழனிசாமின்னு பேர் எடுத்துட்ட. இனிமே எத்தனை தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அப்பொழுதெல்லாம் நீ தோல்வியை சந்திக்க போகிறாய். நீ படுதோல்வி பழனிசாமி. உன்னை எப்படி நம்புவது? உன்னிடம் எப்படி இந்த கட்சியை ஒப்படைப்பது? எல்லாப்பரும் ஜானகி மாதிரி விட்டு கொடுத்துட்டு போயிடணும். சசிகலா போயிடணும், ஓபிஎஸ் போயிடும். போக மாட்டோம்டா, போவே மாட்டோம். உன்னை ஓய்க்காத வரைக்கும் இந்த இயக்கத்தை விட்டு போக மாட்டோம். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கல இவங்க இப்படியே கத்துவாங்க, அப்படியே விட்டுட்டு வேற கட்சிக்கு போயிடுவாங்க. கவலைப்படாத ராஜா, உன்னைய காலி பண்ணாம இந்த இயக்கத்துல இருந்து நாங்க எந்த கட்சிக்கும் போக மாட்டோம். பிஜேபிக்கு போயிடுவாங்க, திமுகவுக்கு போயிடுவாங்க, திமுகவுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டுருவாங்க. நடக்காது ராஜா. உன்னை அதிமுகவில இருந்து சுத்தமா அழிச்சிட்டு அதிமுகவின் ஒட்டுமொத்த அதர்மினி, அதிமுகவின் ஒட்டுமொத்த துரோகினி நீயே அதிமுகவில இருந்து ஆட்டணும்னு நினைக்கும் போது இந்த இயக்கம் நல்லா இருக்கணும், இந்த இயக்கம் நன்றாக நடைபெறணும், மீண்டும் ஆட்சிக்கு வரணும் நினைக்க ஓபிஎஸ் ஐயாவோ அவருடைய ஆதரவாளர்களோ போவே மாட்டோம்டா, போவே மாட்டோம். உன்னை கொலையா கொள்வோம். அது போக இன்னொன்னு கேட்கிற பழனிசாமி, இதே நம்ம வேலைப்பட்டு கூட இருந்த நாமக்கல் பழனிசாமி இப்ப நம்ம கட்சியில நாமக்கல் மாவட்ட செயலா இருக்கிறார். ஐயா ஓபிஎஸ் ஆதரவாளர் இருக்கிறார். அவரும் கவுண்டர், நல்ல கவுண்டர். இவரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வீட்டுல கேட் கீப்பரா, மெயின் கேட்ஸினுடைய பாதுகாவலரா இருக்கிறார். நான் அவர்கிட்ட கேட்கிறேன், இவ்வளவு தூரம் ஜானகி அம்மாவுக்கு வரைஞ்சு கட்டுறாரு இந்த ஆளு, என்னைக்காவது நீங்க அந்த கேட்டு பக்கம் இந்த ஆளை பார்த்துட்டீங்களான்னு. நானும் புரட்சி தலைவர் சாகிற வரைக்கும் கூட இருந்திருக்கிறேன். புரட்சி தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய பெட்டிகளை அவரு ஆரம் வீரப்ப வண்டியில ஏற்றி விட்டுருக்கிறேன், அப்புறம் எஸ்டிஎஸ் வண்டியில ஏற்றி விட்டுருக்கிறேன். இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் வந்தாங்க, அந்த பெட்டியில என்ன இருந்துச்சுன்னு தெரியாது, ஆனா இதெல்லாம் தூக்கி என் பெட்டியில வைங்க, என் வண்டியில வைங்கன்னு சொன்னாங்க. பஸ் ஏற்றி இருக்கிறேன். அந்த ஃபியூனரல் எல்லாம் இறுதி நாட்கள்ல கூடயே இருந்திருக்கிறேன். ஜானகி அம்மா முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் பார்த்திருக்கிறேன்.
ஒரு நாள் கூட இந்த பாம்பாட்டி பழனிசாமிய நான் கண்ணால கூட பார்த்ததில்ல. நான் விசாரிச்ச வகையில இந்த ஆளு ஜனதா கட்சியில இருந்து சீட்டு கிடைக்காம ஒருட்டு செல்வகணிட்ட போய் சீட்டு வாங்கி வந்தேன். அன்னைக்கு ஜனதால சீட்டு கொடுத்திருந்தா 89 ஜனதா பார்ட்டி வேட்பாளர், அதுல சீட்டு கிடைக்காதனாலதான் 89 அதிமுக வேட்பாளர். அதனால இந்த ஆளுக்கும் இந்த இயக்கத்துக்கும் ஆரம்ப கட்ட தொடர்பு இல்லை என்று நாமக்கல் பழனிசாமி ஒரு நல்ல கவுண்டர். இதே கண்ணங்குளத்துல பொண்ணு எடுத்துக்கிறவரு, பழனிசாமி பங்காளி கிட்ட பொண்ணு எடுத்திருக்கிறவரு, அவர் சொல்றாருன்னா நீ நாக்க பிடிட்டு செத்துருவியா, உன் விசுவாசம் வண்டவாளம் தண்டவாளம் ஏறி விட்டதே. இப்படித்தான் எதைனாலும் பொய்யா பேசுவது, புறாடா செய்வது. நீ பேச பேச உனக்கு பின் விளைவுகள் வந்துகிட்டே இருக்கும் பழனிசாமி. நாங்க உங்க வரலாறை தோண்டிக்கிட்டே இருப்போம். உன் வரலாறு என்னப்பா இவ்வளவு மோசமா இருக்கு, தோண்ட தோண்ட கேவலமாவும் கீழ்த்தரமாவும் இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல பழனிசாமிக்கு நல்ல விஷயம் இருந்துருவாருன்னு நானும் தேடி தேடி பாக்குறேன். எப்படியாவது ஒரு வரலாற்று கிடைச்சிருமா? யார்கிட்ட பேசினாலும், அண்ணன் செங்கோட்டையன் பேசினாலும் சரி, அண்ணன் செம்மலையிட்டே பேசினாலும் சரி, நாமக்கல் பழனிசாமி பேசினாலும் சரி, சேலம் செல்வ கணபதி பேசினாலும் சரி, குற்றமும் குறையும் உன்னை பத்தி ஏளனமும் இப்படித்தானே சொல்றாங்க. ஒரு ஆளு உன்னை நல்லவன்னு சொல்லிருப்பான். நாங்க பேச்ச பூரா நிறுத்திடணும். அதனால பழனிசாமி இருக்கிறவரை அதிமுக அழியும். அதிமுக அழிவை நிச்சயம் நாங்கள் விடமாட்டோம். ஐயா OPS அவர்கள் நிச்சயம் மீட்டெடுப்பார். அதர்மியே அரசாளும் போது தர்மம் ஏன் கவலைப்படணும்? நிச்சயமாக நம் பொறுமை தலைவர், தர்மத்தின் மறுபிம்பம், புரட்சி தலைவி அம்மா காட்டிய அரசியல் அடையாளம், நிச்சயம் அதிமுகவை கைப்பற்றுவார். பழனிசாமி போன்று பச்சோந்திகளையும் பச்சை துறைகளையும் அப்புறப்படுத்துவார். இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கவிஞரே. நன்றி, வணக்கம்.